வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடல் அமைப்பு அந்த வயதிலையுமே ஆரோக்கியமாக இருக்கும், உடல் நரம்புகள் எலும்புகள் எல்லாமே வலிமை பெறும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அவங்க என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். விட்டமின் இ சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். விட்டமின் சி சத்து உயிர் சத்து போலவே வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இயும் மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது. சரும செல்களை மட்டும் கிடையாது, உடல் இருக்கக்கூடிய செல்களை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து எதிர்த்து போராடி சேதத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த விட்டமின் இ சத்து தான் செய்யுது. அப்போது இந்த விட்டமின் இ சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் மற்றும் விதைகளில் இந்த விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது. அதனால் குறைந்தது ஒரு 15 மில்லிகிராம் அளவானது விட்டமின் இ சத்து கிடைக்கும்படியான உணவுகளை வந்து நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமாக இருக்கலாம். விட்டமின் B12 நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். விட்டமின் B12 வந்து உடலுக்கு தேவையான எனர்ஜியை உற்பத்தி செய்யும். பொதுவாகவே வயதாகும் போது உடலினுடைய செயல்திறன் வந்து குறைய தொடங்கி ஆற்றலும் நமக்கு வந்து குறைய தொடங்கும். இது இயல்பு தான். இதை சீர் செய்யறதுக்கு ஓரளவுக்கு தான் நம்மளால முடியும். ஸோ அப்போ மூளையினுடைய செயல்பாட்டையும் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் விட்டமின் B12 வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கையுமே அதிகப்படுத்தும். விட்டமின் B12 வந்து பெரும்பாலும் அசைவ உணவுகளில் இருக்கும், செறிவூட்டப்பட்ட தானியங்களில் கிடைக்கும், பால் பொருட்கள் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2.4 மைக்ரோகிராம் அளவுக்கு நீங்கள் விட்டமின் B12 உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வயசானதுக்கப்புறம் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை தீர்வு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். இப்போ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளை மற்றும் இதயம் ஆகிய 2 உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுக்குமே தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்தாக இருக்குது. இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறதி ஏற்படும், அது மூளை தொடர்பான பிரச்சனை. அதே போல் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதய தசைகள் வலுவிழுந்து போகலாம், அது இதயம் சார்ந்த பிரச்சனை. ஸோ இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளணும். இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் மற்றும் மூளையினுடைய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் அந்த பிரச்சனைகளை குறைத்து இதய தமனி நோய்கள் மற்றும் பிற இதய நோய்கள் வந்து நம்மளுடைய உடலை வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தான் பாதுகாக்குது. இப்போ இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அசைவ உணவுகளில் மீன் உணவுகளில் அதிகமாக காணப்படுது. சைவ உணவுகளில் ஒமேகா 3 எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சியா விதைகள் இருக்குது, ஆலி விதைகள் இருக்குது, வால்நட், ஆலிவ் ஆயில் போன்றவற்றில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கும் போது 60 வயதிலுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். புரதங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 60 வயது மேற்பட்டவர்களுக்கு அந்த தசை வலி, கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா உடல் ஆற்றலாக இருக்கணும். புரதங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வயதாகும் போது உடலில் வந்து மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் தசை இழப்பும் அதிகமாக ஏற்படும், தசை வலிமை இல்லாமல் போகும். அதுக்கு தசைகளினுடைய திசுக்களை நம்ம வலிமையாக வைக்க வேண்டியது அவசியம். ஸோ மெட்டபாலிசத்தை வந்து சீர் செஞ்சு அதிகமாக தசை இழப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அதிகமான புரதங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இந்த புரதங்கள் வந்து சைவம் அசைவம் இரண்டிலுமே கிடைக்கும். மீன், முட்டை, சிக்கன், பீன்ஸ் வகைகள், நட்ஸ் வகைகள், பால் மற்றும் பால் பொருட்கள், பன்னீர், டோஃபு, சோயா ஆகியவற்றில் இந்த புரதங்கள் வந்து அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய உடல் எடையில் ஒரு கிலோவுக்கு குறைந்தபட்சம் 1 கிராம் வீதம் நம்ம புரதங்களை வந்து எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய உடல் எடை எந்த அளவுக்கு இருக்கும் அதில் 1 கிலோவுக்கு குறைந்தபட்சம் 1 கிராம் வீதமாவது நீங்கள் புரதங்களை எடுத்துக்கணும். அந்த புரோட்டீன் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா தசைகள் வலிமையாக இருக்கும். தசை வலி போன்ற அந்த உடல் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படாது. நார் சத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் பெரியவர்களுக்கு அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குலாம் செரிமான மண்டலம் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கிறதால அவங்க அடிக்கடி அவங்களுடைய உணவுகளில் ஃபைபர் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். புரதங்கள் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது உண்மைதான். ஆனால் நீங்கள் எந்த வகை உணவு எடுத்துக்கொண்டாலுமே அது சரியாக ஜீரணமாக வேண்டியது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நார் சத்து அவசியமாக இருக்குது. குறிப்பாக வயதாகும் போது இந்த நார் சத்துக்கள் பற்றாக்குறையால் பலருக்கும் மலச்சிக்கல், அஜீரண கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகும். இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து சரியாக ஜீரணம் அடைஞ்சாதான் மெட்டபாலிசம் சீராகும், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு சீராக கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுமே நம்ம அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கெல்லாம் ஃபைபர் ரொம்ப அவசியம். இந்த நார் சத்துக்கள் பொதுவாக ஸ்டார்ச் நிறைந்திருக்கக்கூடிய கிழங்கு வகைகளில் கிடைக்கும். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா அதாவது நார் சத்துக்கள் பொதுவாக அந்த ஸ்டார்ச் நிறைந்திருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் தவிர எல்லா வகை காய்கறிகளும் கிடைக்கும். ஏன்னா ஸ்டார்ச் நிறைந்த காய்கறிகளில் மாவுச்சத்து தான் இருக்கும், நார்ச்சத்து இருக்காது.
ஸோ இப்போ எல்லா வகையான காய்கறிகளையும் தினமும் ஒரு காய்கறிகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கலாம். தண்ணீர் போதுமான அளவுக்கு வந்து குடிக்க வேண்டியது அவசியம். பழங்கள் மற்றும் முழு தானியங்களை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நார்சத்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு சராசரியாக 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் 25 முதல் 30 கிராம் அளவுக்கு நார்சத்து குறைந்தபட்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நார்சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கவனிச்சுக்கணும். விட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா விட்டமின் டி சத்து தான் கால்சியம் சத்து எல்லாம் உறிஞ்சி நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும். வயதானவர்களுக்கெல்லாம் மூட்டு வலி உடல் வலி ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். விட்டமின் டி மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவங்களுடைய எலும்புகளினுடைய வலிமைக்கு ஆரோக்கியத்திற்குமே விட்டமின் டி சத்து அவசியம். அதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டுக்குமே உதவி செய்யுது. வயதாக இப்போ நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோ அல்லது விட்டமின் டியோ இது நமக்கு கிடைக்காதால எலும்பு வந்து வலிமையாக நமக்கு இருக்காது, வலு குறைய ஆரம்பிக்கும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்சியத்தை சரியாக உடல் உறிஞ்சி கொள்வதற்கு தாமதமாகும். ஸோ விட்டமின் டி இருந்தால் தான் அது கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். அப்போ இதை நீங்கள் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா காலை இளம் வெயிலில் 15லேருந்து 20 நிமிடங்கள் வந்து நிற்கணும். அதன் மூலமாக உங்களுடைய தோலில் அந்த விட்டமின் டி செக்ரிகேட் ஆகி அது எலும்புகளை பலப்படுத்தும். இப்போ கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய மீன் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு முட்டையினுடைய மஞ்சள் கரு எடுத்துக்கலாம். இதெல்லாமே விட்டமின் டி கிடைக்கும். அது பேர் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால் மற்றும் முழு தானியங்கள் ஆகியவற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விட்டமின் டி சத்தை வந்து நீங்கள் பெற முடியலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் உங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்தி 60 வயசுக்கு அப்புறமும் உங்களை ஸ்ட்ராங்காக வைக்கும். கால்சியம் சத்து எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து. 40லேருந்து 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் அவங்க வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் நடக்கும். அதை தடுக்கிறதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற அறிகுறிகளை தடுக்கிறதா கால்சியம் அவசியம். ஸோ இந்த கால்சியத்தை நீங்கள் வந்து பால் பொருட்களில் பெறலாம். அது தவிர வந்து நீங்கள் செறிவூட்டப்பட்ட தாவர அடிப்படையிலான பால், அதாவது பாதாம் பால், சோயா பால், ஓட்ஸ் பால், இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இலை வடிவ காய்கறிகள், க்ரீன் வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரைகள், செறிவூட்டப்பட்ட தானியங்கள் எடுத்துக்கணும். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் கீரைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 50 வயதுக்கு மேலானவர்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 1000லேருந்து 1200 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உடல் வலிமையாகவே உங்களுக்கு இருக்கும். பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வயதானவர்களுக்கு. ஸோ 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொட்டாசியம் சத்து இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா பிபி ப்ராப்ளம் வந்து 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்குலாம் இருக்கும். ஸோ அப்போ பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நிர்வகிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக சீரான அளவில் நமக்கு பாய ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு பாஞ்சாதான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகாது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயங்கள்லாம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து இப்போ இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்குமே நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பிபி ப்ராப்ளத்தெலாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து வாழைப்பழம், காய்கறிகள், பருப்பு வகைகள், நட்ஸ் வகைகள் இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். தினசரி சராசரியாக ஒரு நாளைக்கு 2800லேருந்து 3400 மில்லிகிராம் அளவுக்குமே பொட்டாசியம் சத்து வந்து தேவைப்படுகிறது. ஸோ பொட்டாசியம் சத்து எடுத்துக்கொள்ளும் போது வலுவாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்க முடியும். மெக்னீசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மெக்னீசியம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான மிக முக்கியமான மினரல்ஸ். ஸோ இது வந்து முக்கிய ஊட்டச்சத்து தான் நம்மளுடைய உடலை வந்து அதிக ஆற்றலாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் ஆற்றல் வந்து குறைவாக தான் வந்து தென்படுவாங்க. ஓரளவுக்கு போதிய அளவு அந்த 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் ஆற்றல் கொடுக்கறதுக்கு அவங்க மெக்னீசியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எலும்புகளை வலுப்படுத்தும், தசைகளை வந்து வலிமைப்படுத்தும். வயதாகும் போது ஏற்படக்கூடிய அந்த தசை இழப்பை தடுத்து தசைகளினுடைய செயல்பாட்டையும் இயக்கத்தையும் மேம்படுத்துறதுக்குலாம் மெக்னீசியம் சத்து வேணும். ஸோ மெக்னீசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய விதைகள் மற்றும் நட்ஸு, முழு தானியங்கள், அதாவது குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கீரைகளை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு 420லேருந்து 520 மில்லிகிராம் அளவும், பெண்களுக்கு வந்து 320லேருந்து 420 மில்லிகிராம் அளவுக்கும் மெக்னீசியம் சத்து தேவை. சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது கூட உங்களுக்கு வந்து மெக்னீசியம் சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 9 ஊட்டச்சத்துக்களுமே நீங்கள் காலை உணவாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நலமாக இருப்பீங்க. ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நலம் பெறுவீங்க. அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டுகள் நீங்கி எலும்புகள், நரம்புகள், தசைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு அந்த 60 வயதிலையுமே நீங்கள் வந்து ஆற்றலாக செயல்படுவதற்கு, வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.